ஹாய் எவ்ரிவான். சிறுவன் ஹம்திக்கு முதலாவது நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. சிறுவன் ஹம்தியின் உயிரிழப்புடன் தொடர்புபட்ட அனைவரையும் கைது செய்து விசாரிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 வைத்தியர்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்துக்களையே கூறியுள்ளனர். சிறுவன் ஹம்தியின் கிட்னி தவறுதலாக அகற்றப்படவோ அல்லது ஒரு கிட்னி இவருக்கு இருக்கவோ இல்லை. இந்த கிட்னி திருடப்பட்டுள்ளது. மருத்துவ மாஃபியா ஊடாகவே இந்த கிட்னி திருடப்பட்டு இன்னொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஒரு வருடம் 8 மாதங்களுக்கு முன்னர் இலங்கையை உலுக்கிய மிக பெரும் துயர் சம்பவமாக சிறுவன் ஹம்தி உயிரிழந்திருந்தார். கிட்னிகள் அகற்றப்பட்ட நிலையில் கிட்னி இல்லாத நிலையிலே குறிப்பிட்ட சிறுவன் உயிரிழந்திருந்தார். உயிரிழந்த பொழுது ஹம்திக்கு ஒரு கிட்னி மாத்திரமே இருந்ததாக கூறியிருந்தனர். அதன் பின்னர் அந்த கருத்துக்கு மாற்றமாக 2 கிட்னிகளும் இருந்த நிலையில் தவறுதலாக கிட்னி அகற்றப்பட்டிருக்கலாம் என கூறியிருந்தனர். அதே போன்று கிட்னி பிரச்சினை காரணமாகவே குறிப்பிட்ட சிறுவன் உயிரிழந்ததாக கூறியிருந்தனர். இவ்வாறு ஒன்றுக்கு முரண்பட்ட கருத்துக்களை வைத்தியர்களும் மருத்துவத்துறையும் கூறியிருந்தது. என்றாலும் பெற்றோரின் விடாத முயற்சி காரணமாகவும் வைத்தியரும் சட்டத்தரணியுமான YLM யூசுப் அவர்களின் முயற்சியும் காரணத்தினால் இந்த வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடாத்தப்பட்டிருந்தது. 1 வருடம் 8 மாதங்கள் நடாத்தப்பட்ட இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சிறுவன் ஹம்தியின் உயிரிழப்பிலே சந்தேகம் நிலவுவதாகவும் குறிப்பிட்ட சிறுவனின் உயிரிழப்புடன் தொடர்புபட்ட வைத்தியர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், அதே போன்று இவரை பரிசோதித்தவர்கள் என அனைவரையும் கைது செய்து விசாரிக்குமாறு CIDக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய CID அடுத்த கட்டமாக இவர்களை விசாரிப்பதன் ஊடாகவே உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். இதுவரை காலத்திலும் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையிலும் மலிக் சமரசிங்க, நுவான் விஜயகோன், ஜெராட் பெர்னாண்டோ ரத்ன போன்ற வைத்தியர்களின் அறிக்கைகள், அவர்களின் சாட்சிகள், ஒருவரின் சாட்சிக்கு ஒருவரின் சாட்சி புறநான அமைப்பிலே காணப்பட்டுள்ளது. இதே போன்று இவர்கள் இதற்கு முன்னர் 4 பேரும் ஒன்றாக இணைந்து தீர்மானத்தை எடுத்ததாகவும் ஒரு சாட்சியை கூறியுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஒருவருக்கொருவர் முரண்பாடான கருத்துக்களையே கூறியுள்ளனர். எனவே சிறுவன் ஹம்தி உயிரிழப்பதற்கு முன்னர் சிகிச்சைகள் வழங்கப்பட்ட காலத்திலே 10 முறை ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளது. இவருடைய கிட்னி தொடர்பாக ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளது. இந்த 10 முறை ஸ்கேனிலும் இவருக்கு 2 கிட்னிகளும் இருந்ததாகவே கூறப்படுகின்றது. ஒரு கிட்னியில், இடது பக்க கிட்னியில் மாத்திரம் வீக்கம் காணப்படுவதாகவும் அந்த கிட்னி எதிர்காலத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் இந்த கிட்னியை அகற்ற வேண்டும் எனவும் ஆரம்பத்திலே வைத்தியர்கள் கூறியிருந்தனர். பேராசிரியர் மலிக் சமரசிங்கவே இந்த கருத்தினை முதலிலே கூறியிருந்தார். அதற்கமையவே இவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டதுடன் கிட்னியை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. என்றாலும் இறுதியில் 2 கிட்னிகளும் அகற்றப்பட்ட நிலையில் சிறுவன் ஹம்தி உயிரிழந்த சோகம் மாத்திரமே இறுதியில் எஞ்சியிருந்தது. எனவே இந்த கிட்னி அகற்றப்பட்டதிலே இது தெரியாமல் தவறுதலாக அகற்றப்பட்டது கிடையாது. அதே போன்று இவருக்கு ஒரு கிட்னி மாத்திரம் இருந்தது என கூறப்பட்டதும் பொய்யானது. உண்மையில் இந்தியாவில் நடைபெறுவதை போன்று, திரைப்படங்களிலே சினிமாவில் காட்டுவதை போன்று வைத்தியத்துறை மாஃபியா ஊடாக இவருடைய கிட்னி திருடப்பட்டுள்ளது. இந்த கிட்னி வேறொருவருக்கு பொருத்துவதற்காகவே இந்த கிட்னி திருடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே விசாரணைகள் நடாத்தப்பட்டாலே இதன் முழுமையான உண்மைத்தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எனவே சிறுவன் ஹம்தியின் உயிரிழப்புடன் தொடர்புபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடாத்துவதன் ஊடாகவும் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுவதன் ஊடாகவும் எதிர்காலத்திலே இவ்வாறான சிறுவர்களுக்கு அல்லது ஏழை மக்களுக்கு வைத்திய துறையிலும் ஏற்படும் வைத்திய மாஃபியாவில், மருத்துவ மாஃபியாவில் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும். இல்லை என்றால் இவ்வாறான அசம்பந்த போக்குகளே தொடர்ச்சியாக காணப்படும். திருட்டுக்கள் மருத்துவ துறையிலும் ஏற்படும். எனவே முறையான விசாரணைகள் நடாத்தப்பட்டு ஹம்திக்கு வழங்கப்படும் நீதி ஊடாக அநீதிக்கு எதிரான நீதியாகவே காணப்படும். எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் இலங்கையில் ஏற்படாத வகையில் இந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.